ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியாக வெள்ளைச்சோளத்தை வச்சு ஒரு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெள்ளைச்சோளத்தில் அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இதனால் வெயிட்டு கண்ட்ரோல் ஆகும். சுகர் இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்காக நான் 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதோட 1 கப்பு சோளமும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஒரு 1½ ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு நான் உளுந்து இதோட சேர்க்கலை. ஆல்ரெடி தோசைக்கு ஆட்டின உளுந்தோட எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சி அதுலேருந்து கொஞ்சமாக பணியாரத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த உளுந்தை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஊறுனதும் இதை ஒரு டைம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அரைபடருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் டைம் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவு சாஃப்டாக அரைஞ்சதும் இதை ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துக்கிறேன். இதோட ஆல்ரெடி எடுத்து வச்ச உளுந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருதேன். 3 ஹவர்ஸ் கழித்து இதோட ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறையா சேர்த்தோன்னா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் கரைகிற வரைக்கும் கொதிச்சா போதும். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. நான் சுத்தமான வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா கரைஞ்சதும் இதை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சு சூடானதும் இதோட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா வேக முன்னையே கறிய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வைக்கிறேன். 2 சைடும் நல்லா வெந்ததும் எடுத்தால் சூப்பரான சாஃப்டான வெள்ளைச்சோள குழிப்பணியாரம் ரெடி. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து சுட்டு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்காமல் சுட்டு பார்ப்போன்னு சுட்டு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ எண்ணெய் சேர்த்தா தான் அந்த குழிப்பணியாரம் நல்லாயிருக்கும். அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வெள்ளைச்சோளத்தை குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறதுனால ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்தையும் இது பூஸ்ட் பண்ணும். அதனால் இதை அடிக்கடி பெரியவங்களும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.